தேவர்களும் அசுரர்களும் பல வடிவத்துல மனித உலகத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்ட கதை தான் மகாபாரதம்ங்கிறது. அதுல அஷ்டவசுக்கள்னு சில பேர். பொதுவாக நம்ம 33 கோடி தேவதைகள்னு சொல்றோமோ, 33 கோடி தேவதைகள் அப்படின்னா 33 கோடின்னு அர்த்தம் இல்லை, 33 குரூப்னு அர்த்தம், கணம்னு அர்த்தம். ஏகாதச ருத்ரால், துவாதச ஆதித்யால், அஷ்டவசுக்கள். கவனிச்சு கேட்கணும். இதற்குள்ளதான் தேவதைகள் எல்லாம் அடக்கம். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள். கூட்டினா எவ்வளவு வருது? இதை தவிர 2 பேர் அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர். இவ தனியது டாக்டர் குரூப். இது 31 வரும். அதை 2ஐயும் கேட்டா 33 வரும். இன்னைக்கு நாம பித்திருக்களை பூஜை பண்ணும் போது வசுருத்ர ஆதித்ய, வசுருத்ர ஆதித்ய அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த 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 கணக்கில் தான் அது. ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு. அந்த 8 வசூல ஒரு வசு என்ன பண்றார்? 8 வசுக்களும் வந்தார்கள் பாரத தேசம், ஹிமாச்சல பிரதேசத்துக்கு. பொதுவாக ஹிமாச்சல பிரதேசம் தேவபூமி, தேவதைகள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். இன்றளவு அங்க உள்ள மனிதர்களே நம்மளை பார்த்தா அவர்களோட சேர்த்துக்க மாட்டார்கள். இன்னைக்கு யாராவது பத்ரி கேதார்லாம் போய் ஒரு நம்ம பிளைன் விசிட்டா போயிட்டு வரோம், அந்த கிராமங்கள்ல பழகினா நான் சொல்றது புரியும். நாங்கெல்லாம் ரிஷி பரம்பரைம்பார்கள். அவர் அந்த லைஃபே வேறையா இருக்கும். நம்மோட அவர்கள் சேரவே மாட்டார்கள். அது மாதிரி அவர்கள் பெருமையா நினைப்பார்கள். தேவதைகளும் இன்றளவும் இருக்கார்கள். தெய்வங்களை இன்னைக்கும் பார்க்கிறவர்கள் இமாச்சலத்துல எப்படி திருவண்ணாமலையில எத்தனையோ சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இமயமலை முழுக்க தெய்வங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய. அதனாலதான் கைலாசம், பத்ரி, கேதார்லாம் நம்ம போறோம். ஒரு சமயம் இந்த 8 வசுக்கள் அங்க வந்தபோது வசிஷ்டருடைய ஆசிரமம் அதுக்கு பக்கத்துல வரார்கள். வசிஷ்டர்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கு, நந்தினின்னு பேர். அது காமதேனுன்னு ஒரு பசுமாடு, எல்லாருக்குமே தெரியும். அதோட பெண்ணுக்கு நந்தினின்னு பேர். அதுவும் தேவமாடு. பொதுவா பசு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல தெய்வமா நாம மதிக்கிறோம். இன்றளவு ரொம்ப பேருக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கார்கள், பசுமாடு பால் கொடுக்கறது. நம்ம முன்னோர்கள் முட்டாள் கிடையாது. பால் கொடுக்கறதுக்காக உன்னை பூஜை பண்றதா இருந்தா அதை விட திக்கா கூழா நிறைய பால் கொடுக்கறது எரும மாடுதான். அதை விட நிறைய பால் கொடுக்கும்னா எரும மாடுதான். அதுவும் டெல்லி எருமையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அபாரமா கொடுக்கும். அதை பூஜை பண்ணலாமே, எங்கேயுமே அப்படி சொல்லலையே. நீ எத்தனையோ பால் கொடுக்குற மிருகங்கள்லாம் இருக்கு. ஆட்டுப்பால் இருக்கு, ஒட்டகப்பால் இருக்கு, கழுதப்பால் கூட இருக்கு. எல்லாம் எங்கேயா பூஜை பண்ண சொல்லிருக்குமே. அப்ப பசுமாடுன்னு சொல்றமேன்னா சர்வதேவதா ஸ்வரூபிணி கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா. 7 14 உலகங்கள் ஒரு பசுவனுடைய உடம்புல இன்னென்ன பாகத்துல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப எனக்கு இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது, அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா எல்லா பசுமாடும் இல்லை, நாட்டு பசுமாட்டுல மட்டும்தான். இப்ப நாம பாக்குறதெல்லாம் பசுமாடே இல்லை, பசுமாடு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் அது. ஜெர்சி, பிரீஷியன் எல்லாம் பசுமாடே கிடையாது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திருட்டு பய இந்த வெள்ளைக்காரன் இருக்கிற மாதிரி என்னைக்குமே அவன் அயோக்கியம் தான். அதெல்லாம் கொண்டு இங்க இறக்கி விட்டு இங்க உள்ளதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. A1 A2 இந்த மாதிரி இந்த பால்லையே அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். நாட்டு பசுமாடு தான் முழு சத்தோட உள்ளது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த மாடை வளர்க்கணுங்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. எல்லாருமே அதை விரும்பணும். சக்தி உள்ளவர்கள் அதை செய்யணும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? 150 60 வருஷம் வருமா அந்த பெட்ரோல்லாம்? அதுக்கப்புறம் எல்லாம் தீந்துபடுத்தினா அப்புறம் எப்படி நடக்க வேண்டியதான். நடராஜா தான். ஏதாவது நான் பேட்டரியில தயார் பண்றேன், அதுல தயார் பண்ணி, இதெல்லாம் எத்தனை
எத்தனை நாளைக்கு ஓடும்? இயற்கையை சார்ந்து வாழற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. நீர்வழித்தடம், மாடு, குதிரை, இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத பிரயாணங்களே தப்பு. முதல்ல அவசியமான பிரயாணங்கள் தான் வாழ்க்கையில. நான் கூட அப்பப்ப நினைப்பேன், கையில ஒரு பெரிய சாட்டையை வச்சு இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று சாத்தனம் எல்லாரையும். எப்ப பாரு ஏதாவது ஒரு நாள் கிடைச்சதுன்னா பைய தூக்கின்னு கிளம்பிடுறேன். எங்கேயாவது எவ்வளோ கடமைகள் இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு. நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களை சுத்தம் பண்ண வேண்டியது, வாழ வேண்டிய மக்களுக்கு உதவி பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளோ இருக்கு. தேவையில்லாம சுத்தவே கூடாது. இந்த சுத்தர வேலையே சன்னியாசிக்கு தான், பண்டார பரதேசிகளுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது. இல்லறத்துல உள்ளவன் கடமைகளை கவனிக்கணும், தேவைப்பட்டா போயிட்டு வரணும், 4 இடம் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது வேற விஷயம். இந்த மாடு இருக்க இது ரொம்ப அவசியம். சர்வதேவதா ஸ்வரூபின். அதுக்கெல்லாம் தலைமையா உள்ளது காமதேனுன்னு பேரு. அதனுடைய பெண்ணு நந்தினி. அதை தான் வசிஷ்டர் வளர்க்கிறார். இந்த 8 வசுக்கள் வந்த உடனே இந்த நந்தினியை பார்க்கிறார்கள். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அறிவும் ஜாஸ்தி. நாட்டு பசுமாடு இருக்கு பாருங்க, ரொம்ப அறிவு ஜாஸ்தி. அதனாலதான் அந்த பாலை சாப்பிட்டா 1000 பசுமாடு, நாட்டு பசுமாடு உள்ள இடத்துல ஒரு கன்றுக்குட்டியை நாம் அவிழ்த்து விட்டோம்னா அதோட அம்மா எதுன்னு அதுக்கு கரெக்டா தெரியும். கரெக்டா அதோட அம்மா எதுன்னு அதுக்கு தெரியும். 5 எரும மாடு உள்ள இடத்துல கண்ணுட்டியை விட்டா அம்மா தெரியாது, அது மாத்தி ஊட்டும் போய். அப்ப அந்த பாலை குடிச்சா அந்த புத்தி தான் வரும். ஷார்ப்பா இருக்கணும்னா பசும்பால் சாப்பிடணும். இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ்ல நிரூபிச்சுன்னு வர விஷயம். அதனாலதான் அந்த புத்தியினுடைய தீக்ஷ்ணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அவசியம். அது புத்தியினுடைய வளர்ச்சிங்கிறது. சமானம், தாய்க்கு சமானம் பசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதே தாய்க்கு சமானமா பால் கொடுக்கறது பசுதான். அந்த பசுமாடை பார்த்து இந்த 8 வசுக்கள் சொன்னேனோட அதுல 8வது வசு அவருடைய மனைவி, எனக்கு இந்த மாடு வேணும். உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், இது கோவில் சொத்தும் இல்லை, புறம்போக்கு சொத்தும் இல்லை ஆட்டையை போடுறதுக்கு. இது மகரிஷி வசிஷ்டரோடது, கை வச்சா தொலைச்சுவர். அந்த காலத்துல முனிவர்கள்லாம் வெறும் தவபலம் மட்டும் உள்ளவர்கள் இல்லை, டெக்னாலஜி வைஸ் ஞானம் உள்ளவர்கள். அதனாலதான் அரசர்கள் அடங்கி இருந்தது. இந்த புத்தி பெருசா பலம் பெருசா அப்படிங்கிற கேள்வி வரத்து, அறிவு தான் பெருசு. அறிவுக்கு அடக்கம்தான் ஆற்றல்ங்கிறது. அறிவுக்கு அடங்கிதான் இருக்கணும் ஆற்றல். இன்னைக்குமே எடுத்துப்போமே, சிஸ்டமே அப்படிதானே. அறிவுங்கிறது அந்த சிஸ்டத்துல சபை, பாராளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை. அறிவா அறிவு இல்லையாங்க, அறிவு உள்ளவனா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதுல நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்துக்கு தானே ஆற்றல் உள்ள மிலிட்ரியோ சிவிலோ மிலிட்ரியோ கட்டுப்படுறது. அவர்கள் கட்டுப்படாலைன்னா பாகிஸ்தான்லாம் அப்படித்தானே, கட்டுப்படாம இருக்கிறவர்கள் தானே. என்னைக்குமே அறிவுக்கு ஆற்றல் கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த காலத்துல மகரிஷிகள்லாம் அந்த சக்தியோட உள்ளவர்கள் தொலைச்சிருவார்கள். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு சண்டை வந்ததுன்னு ஒரு கதை உண்டு. பெரிய ராஜாவா இருந்த விஸ்வாமித்திரர் ஒண்ணுமே பண்ண முடியல வசிஷ்டர் அவனால. அத்தனை படைய திரட்டின்னு வந்தும் அவருடைய தவ வலிமைக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் நினைக்கிறார், விஸ்வாமித்திரர் நினைக்கிறார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். இது என்ன? உடம்பு பலம், புத்தி பலம் தான் பலம். அதை நான் பெறுவேன் அப்படின்னு தான் அவர் தவத்துக்கு போனார்னு கதை. இவர்கள்லாம் சொல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கல. நீ இந்த மாடை எனக்கு பிடிச்சு கொடுத்தாதான் உன்னோட நான் வருவேன்னுட்டாங்க. எங்க திருப்பி தேவலோகத்து, நீ மாடை பிடிச்சு கொடுக்கல, எனக்கு கொடுக்கலன்னா உன்னோட திரும்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒண்ணு. இந்த காலம் மாதிரி எப்படியாவது உருட்டி பிரட்டி கல்யாண வாழ்க்கையை ஓட்டணுங்கிற நிர்பந்தம் இல்லைன்னா உடனே டைவர்ஸ், உடனே வேண்டாம். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இவன் வேண்டான்னு சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 10 பேர் தயாரா இருக்கான்.
ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் வீணாலாம் போயிடாது, அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால எப்படியாவது இதை காப்பாத்தினா போறோம் அப்படிங்கிற பயம் இருக்கு பத்தியில. ஒரு காலத்துல பெண்கள் பயப்படுவார், அந்த பாவத்தை வயத்தரச்சில கொட்டினதுக்கு இன்னைக்கு ஆண்கள் பயப்படுறான், நடுங்கிறான், எதை பேசினாலும் பேசாம இருக்கான், அம்மா பேசாதம்மாங்கிறான். இந்த நான் நினைச்சுப்பேனா, எனக்கு தோணுனதுனால சொல்லிட்டு போறேன். இந்த 55 வயசுல உள்ள பெண்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டவர்கள். மாமியாருக்கும் செஞ்சு மாட்டு பொண்ணுக்கும் செய்கிற தலையில எழுத்து. மாமியார்த்தையும் மண்ணாடி, இப்ப மாட்டு பொண்ணுக்கும் செய்கிற காலம். இவர் இந்த பொண்ணு இப்படி மிரட்டின உடனே பிடிச்சு கொடுத்துட்டான், எடுத்துன்னு போயிட்டான். வசிஷ்டர் என்ன பண்ணினார், சாயங்காலம் அக்னிஹோத்திரம்னு ஒரு யாகம் பண்ணணும், அதுக்கு பசும்பால் தேவை. மேய்ச்சலுக்கு போன நந்தினி திரும்பி வந்துரும், வரலேன்னு உடனே ஞான திருஷ்டியில பார்க்கிறார், இந்த வசு எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவேந்திரனை கூப்பிட்டு ரிப்போர்ட் பண்ணார். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா தானா இந்த கார் இருக்கு பத்தியில, நோ பார்க்கிங்ல வச்சோம்னு தூக்கின்னு போயிடுவான். சாதாரண மனுஷாலா இருந்தா கான்ஸ்டபிள்கிட்ட போயிட்டு எங்க சார் இருக்கு, என்ன இதுன்னா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கு, அங்க போய் இங்க போகும்பா. எல்லாரும் அப்படி போவானா என்ன? நல்ல பவர்ல உள்ள ஆளா இருந்தான்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணா அந்த கான்ஸ்டபிளே வீட்டுல கொண்டு வாசல்ல காரை எடுத்துட்டு போவான். உங்க கார்னு தெரியாம லாக் பண்ணிவிட்டேன். அப்ப எவங்காரா இருந்தாலும் பண்ண முடியாது, இழிச்சவாயனா இருந்தா பண்ணலாம், அப்படித்தானே அர்த்தம். இந்த சட்டங்கள்லாம் சாதாரண பாமர ஜனங்களுக்கு மட்டும்தானே. ஒன்வேல போகக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும், ஹெல்மெட்டு போகக்கூடாது, போட்டுன்னு போகணும், பெல்ட் போட்டுன்னு போகணுங்கிறதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கிடையாத. யோசனை பண்ண வேண்டாமா? மற்ற நாட்டுல எல்லாம் இதுல ஏதாவது கொஞ்சமாவது தவறுதல் நடக்கிறதா? நம்ம நாட்டுல மட்டும் என்ன இந்த அயோக்கியத்தனம்? அதிகாரம்னா என்ன பெரிய பெரிய சக்தியா? மக்களுக்கு சேவை பண்ற விஷயம் தானே அது. இந்திரனை கூப்பிட்டு சொன்னார், உன் யாகத்தினாலதான் தேவர்கள்லாம் ஜீவிக்கிறது, தேவலோகத்தையே நாசம் பண்ணிடுவேன்னா கொண்டு கொடுத்தார். அந்த 8வது வசு அவன் திருடல்ல, அவன் மனைவி சொல்லிதான், பாரு செஞ்சது நீ தான், அவ விருப்பப்பட்டான்னாலும் தவறா ரைட்டாங்கிறத நீ தான் சொல்லணும். அதனால இதுக்கு பொறுப்பு நீ தான், ஜவாப்தார். ஒரு மனிதன் மாதிரி நீ இந்த செயலை செஞ்சதுனால மனிதனா புறக்க கடவுள்னு சபிச்சார். அதுவும் மனைவி இல்லாம புறக்க கடவுள்னு சபிச்சார். மனைவி பேச்ச கேட்டுதானே நீ செஞ்ச, அதனால வாழ்நாள் முழுக்க உனக்கு மனைவி கிடையாது. அப்படி அவர் தான் வந்து பீஷ்மரா பிறக்கிறார். அந்த வசுதான் பீஷ்மரா பிறக்கிறார். மகாபாரதத்துல ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு கதை உண்டு. எல்லா தெய்வங்களும் எப்படி வந்தது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. இவர் வந்து பிறக்கிற ராஜா பேர் சந்தனூன்னு பேர், சந்திரவம்சத்துல வந்தவன் அவன். அவனுடைய அப்பாவுக்கு பிரதீபன்னு பேர். அந்த பிரதீபன்கிற ராஜா, பிரதீபஸ்து ததோ ராஜா கங்காத்வாரமனுஸ்மரன்னி நிஷசாத மகாபாகு கங்காத்வாரகதோ ஜபன்னி பிரதீபஸ்து ததோ ராஜா சர்வபூதஹிதே ரதஹ. இவன் கங்கையில வந்து ஒரு சமயம் கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கான், தியானம் பண்றதுக்கு. அந்த பிரதீபன் ரொம்ப அழகான ராஜாவன், சக்கரவர்த்தி, பெரிய செல்வந்தன், அதிகாரம் உள்ளவன், அழகும் உள்ளவன். இவன் அப்படி கண்ண மூடின்னு தியானம் பண்ணிட்டே இருக்கிற தேவை, இவனுடைய வலது தொடையில யாரோ உட்கார்ந்து இருக்கா மாதிரி தோண. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா 16 வயசு மதிப்புள்ள ஒரு பெண், மின்னல் கொடி மாதிரி இருக்கா, அவ்வளோ அழகா இருக்கா. இவன் மடியில உட்கார்ந்துருக்கா. இப்படி திரும்பி பார்த்தான், யாருமா நீன்னா? நான் உன்னை விரும்புறேன்னு அளவு. நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன், உன்னை நான் விரும்புறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான். கதையா கேட்டுட்டு போறதுக்காக நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துக்கல. ஒரு மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் எவ்வளோ முக்கியத்துவங்கிறதுக்காக சொல்ல வர.
இவன் ராஜா, இவன் தவறுதல் பண்ணினா இவனை கேட்கறதுக்கு மேல ஆள் கிடையாது, தெய்வம் தான் கேட்டாகணும். அந்த திமிர்ல தானே எல்லாருமே ஆடுறான். இவன் தப்பு பண்ணா இவனுக்கு மேல கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனாலதான் கேட்கறதுக்கு ஆள் உண்டுன்னா பயப்படுறார்களே. ராஜா இவன் அந்த பொண்ணை தூக்கி தேர்ல போட்டு வீட்டுக்கு வந்து அவளோட குடும்பம் நடத்தினான்னா யாரும் கேட்க முடியாது, அந்த காலம் அது. அதனால பல கல்யாணம் பண்ணிப்பார்கள் அந்த காலத்து அரசர்கள்லாம். இவளே விருப்பப்படுறாள், இவன் விருப்பப்படாமையும் தொடரல. ஆனா அவன் சொல்றான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா. ஏன் அப்படின்னா, என் மகளுக்கு நீ சமானம். அவ கேட்டா எப்படின்னு கேட்டா, நீ எங்க உட்கார்ந்துட்ட, என் வலது தொடையில உட்கார்ந்துட்ட. ஒரு மனிதனுடைய இடது பக்கம் வலது பக்கம் இருக்கு பாருங்க, இந்த இடது பக்கம் மனைவிக்கு, வலது பக்கம் மகளுக்கு. சாஸ்திரம் இது. அதனாலதான் ராம பட்டாபிஷேக படத்துல பார்த்தா இடது பக்கத்து தொடையில சீதையை வச்சுருப்பார் ராமர், இடது பக்கம். வலது பக்கம் இருந்தா அது மகள். கன்னிகாதானங்கள்லாம் பண்ணி கொடுக்கும் போது வலது பக்கம் தான் வச்சுக்கணும், இடது பக்கம் வச்சுக்கூடாது. தெரியாதவர் நடுப்புல வச்சுப்பா. அந்த காலத்துல கன்னிகாதானம்ங்கிறது, இன்னைக்கு 35 வயசுல மாமி தானம் பண்றான், அவன் எங்கேயுமே வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு பாவனைக்கு பிடிச்சிக்கலாமே தவிர, ஏன்னா இவருக்கு 70 வயசு, அந்த பொண்ணுக்கு 35 வயசுன்னா எப்படி வச்சுக்கிறது? ஒரு காலத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்றது அந்த புடவை வெயிட்டு கூட இருக்காது, அந்த பொண்ணு வலது தொடையில தான் வச்சுக்கணும். அதனால நீ வலது தொடையில உட்கார்ந்துன்றதுனால என் மகள் மருமகள் ரெண்டும் ஒண்ணுதான், என் மகளுக்கு சமானம், என் மகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப அவ சொன்னால் நான் கங்கைன்னு. இப்பதான் சொல்றேன், நான் கங்கை தேவ ஸ்திரீ. 7 புண்ணிய நதிகள் இந்த பாரத தேசத்துல உள்ளது. எத்தனை நதிகள் இருந்தாலும் 7 நதிகள் புண்ணிய நதிகள்னு பேர். இன்னைக்கும் பூஜை எங்க பண்ணினாலும் இந்த மந்திரம் சொல்லுவோம் எல்லாருமே. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. 7 நதி, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மத, சிந்து, காவேரி. இந்த 7ம் மகாநதிகள். இதுல ஸ்நானம் பண்ணினா, அதுவும் இந்த ஐப்பசி மாசம் முடிஞ்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி போனது பாருங்க, துலா மாசம்னு பேர். எல்லா நதிகளும் காவேரிக்கு வந்துடுவா. அதனால துலா மாசத்துல ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணினா அத்தனை விசேஷம். கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி. இதுல சிந்து அப்படிங்கிற நதி பாகிஸ்தான்ல ஓடுறது, சரஸ்வதிங்கிற நதி வற்றி போயிடுது, அந்தர்வாகினியா போயிடுது. இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறார்கள். இன்னைக்கு நாம ஹிமாச்சல பிரதேசத்துல போனா, பத்ரிநாத்துக்கு மேல போனோம்னா மானான்னு ஒரு கிராமம் இருக்கு, அதுதான் இந்தியாவில் பார்டர். அந்த பார்டர்ல சரஸ்வதி நதி ஓடின இடம் இருக்கு. அப்பேற்பட்ட புண்ணிய நதி. அதுல கங்கை மிகவும் புனிதமானது. அந்த கங்கையே சொல்றாள், நான் தான் வந்தேன் அப்படின்னு, உன்னை பரீட்சை பண்ண வந்தேன். அதனால அவளுக்கு வயசுங்கிறது 16 வயசு மதிப்புன்னு தவிர தேவதைகளுக்கு வயசு கணக்கு கிடையாது. இவளுக்கு பின்னாடி பிறக்கிறான் ஒரு பையன், சந்தனுன்னு பேரு. அவனுக்கு அந்த கங்கையை கல்யாணம் பண்ணி வைக்க போறா. இந்த சந்தனு யாருன்னா வருணன். இது ஒரு கதை. தேவலோகத்துல ஒரு மீட்டிங் பிரம்மா போடும்போது எல்லாரும் வந்திருக்கிறதே, எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டு இருந்தார். அப்ப நதிகளும் வந்திருந்தது, வருணனும் வந்திருந்தார். பொதுவா ஒரு சின்சியரான கான்ட்ரவர்சியான மீட்டிங்னா அதுல கலந்துக்கிறதுக்கு உள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டாமா நமக்கு? சில பேரை பார்த்தோம்னா அந்த மீடியாலேயே கவனிச்சா தெரியும், அது பாட்டுக்கு பெரிய காரியம் நடந்துருக்கும், இவன் மாட்டுக்கு வம்பாடிச்சுட்டு இருப்பான், செல்ல பார்த்துட்டு இருப்பான், பாராளுமன்றத்துல சட்டசபையில உட்காந்து இவனை தான் தேர்ந்தெடுத்து நாம நாடு உட்பட போறதுன்னு நினைச்சு அனுப்பிச்சிருக்கோம். அங்க செல்ல நோண்டின்னு இருப்பான். முக்கியமான விஷயம்னா அதை பத்தினா பேசணும். இந்த சபையில வருணனும் இந்த கங்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசிட்டே இருந்தார். பிரம்மா சொன்னார், இங்க கூப்பிட்டுருக்கிறது மீட்டிங்க்கு,
இங்க வந்து ரெண்டு பேரும் பேசக்கூடாது. ரெண்டாவது, இது அவர்கள் பேசினதும் பர்சனலான விஷயம். அதனால நீங்கள் இந்த தவற பண்ணினத்தினால பூலோகத்திலவே பிறக்க கடவுதுன்னு சபிச்சுட்டார். இந்த தேவதைகள் வருணன் தான் சந்தனுவா வரார், கங்கை தான் அவருக்கு மனைவியா வரார். இந்த சந்தனு அப்படிங்கிற ராஜா 18 வயசு அடைஞ்ச உடனே கங்கக்கரையில ஒரு பெண்ணை பார்த்தார். பழையபடி அவரை கேட்டார். இவரா கேட்கிறார். முதல்ல பிரதீபன் விஷயத்துல அவளா வந்து சொன்னார். இவர் விஷயத்துல இவர் கேட்கிறார், நீ யாரு, ரொம்ப அழகா இருக்கு, நீ எந்த தேசத்து பெண்ணு அப்படின்னு உடனே அவ சொன்னா, என்ன விஷயத்துக்கு கேட்கிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பேஷா கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் பேர்ல தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன யாரு எந்த ஊர்னு கேட்கக்கூடாது. 2வது விஷயம், நான் என்ன பண்ணினாலும் ஏன் பண்ணினேன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் இதை நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு சந்தனு சொன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீயாவது வாயை திறந்து சொன்ன, அந்த கண்டிஷன்ல தானே இப்ப எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ ஏன்னு கேட்டேன்னா உன்னை விட்டு நான் போயிடுவேன், உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணிண்டா. இதுல இன்னொரு கதை இருக்கு. இந்த அஷ்டவசுக்கள் சொன்னேனோ, இதுல வசிஷ்டர் சாபம் கொடுக்கும் போது 8வது வசுக்கு மட்டும் சாபம் கொடுக்கல, மிச்ச 7 பேருக்கு சாபம் கொடுத்தார். நீங்கெல்லாமும் இந்த திருட்டுக்கு உடந்தேன்னா, நீங்கெல்லாமும் கூட இருந்தீர்களோனோ, நீங்கெல்லாமும் மனிதர்களாக பிறக்க கடவுது. ஆனா இவர் மாதிரி நெடுங்காலம் பூமியில இருக்க வேண்டாம், பிறந்த உடனே திரும்பி நீங்க சாப விமோசனம் அடைஞ்சு வந்துடலாம் அப்படின்னு ஒண்ணு. பிறந்த உடனே சாப விமோசனம் அடையணும்னா பிறந்த உடனே இறக்கணும். எப்படி இறக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த கங்கையை வந்து பேசுறா வசுக்கள். நீ சாபத்தை அடைஞ்சு பூமிக்கு போறதே, உங்களுக்கு பையனா பிறக்கிறோம், எங்களுக்கு சாப விமோசனம் நீ தரையான்னு கேட்கறத அவ தரேன்னா. சந்தனுக்கு இது தெரியாது. கல்யாணம் பண்ணிண்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. பொதுவா அரசபையில குழந்தை பிறந்தா நாடே கொண்டாடும். அது மாதிரி கொண்டாடினார்கள். குழந்தை பிறந்து ஒரு 5 நாள் 6 நாள் கூட ஆயிருக்காது. ஒரு நாளைக்கு தலைவரி கோலமா பிரசவ அறையிலேருந்து இந்த பெண்ணு கிளம்புறாள், கையில குழந்தைய எடுத்துட்டு. ராஜாட்ட போய் சொன்னார்கள், ராணி எங்கேயோ போறாள்னு. எங்க போறாள்னா வாசல்ல போய் தேரை பூட்டி அவளே தேர்ல போறாள், தேரை ஓட்டிண்டு கையில குழந்தைய வச்சிருந்து. சந்தனு ராஜா பின்னாடி பின்தொடர்ந்து போனான். மேல எந்த கங்கை கரையில போய் பார்த்தார்களோ அந்த கங்கை கரையில போய் நின்னாள் அவள். பின்னாடியே வந்தான் ராஜா. இவ என்ன பண்ண போறாள்னு பார்த்துட்டே இருக்கிறதே கையில உள்ள குழந்தைய தூக்கி கங்கையில போட்டுட்டான். ஹான்னா ராஜா திக்கிட்டு போயிட்டான். ஆனா இவனையே பார்க்காம அவ திரும்பி வந்துட்டா அரண்மனை. கொஞ்ச நாளைக்கு ராஜா பேசவே இல்லை. ஏன்னு கேட்க முடியாது, கேட்டா அவ போயிடுவேன்னு இருக்கா, நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. மனசு சமாதானமாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் அதே மாதிரியே பண்ணினா. 3வது குழந்தையும் அப்படியே பண்ணினாள். 7 குழந்தையும் அப்படியே பண்ணினாள். 8வது குழந்தை பிறந்து அந்த 8வது குழந்தையும் அவள் எடுத்துன்னு போய் கங்கையில போடலாம்ங்கிற சமயத்துல ராஜாவுக்கு தாங்கல்ல. அப்பதான் சொன்னா, நீ யாருன்னு கேட்டான். நீ ஒரு பெண்ணா? தாயுள்ளம் உள்ள ஒரு பெண்ணு இந்த காரியம் பண்ண மாட்டாள். திரும்ப திரும்ப பெத்த குழந்தைகளை உன் கையாலேயே கொல்றையே, ஏன் நீ மகா பாதகி இல்லையா, மகா பாபி இல்லையா, இது பெரிய பாவச் செயல் இல்லையா, நீ இதை செய்யலாமா, ஏன் என் வாழ்க்கையில நீ வந்த, ஏன் இப்படி என்ன நீ நரக வேதனைப்படுத்துற, நீ யார், ஏன் இப்படி செய்யற அப்படின்னு உடனே அவ என்ன பண்ணினாள் இப்படின்னா, இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், ஆனா
உன்னோட வாழ்வு இன்னியோட சரியா போச்சு. இந்த குழந்தைய கொல்ல மாட்டேன், உன்னோட வாழறது இன்னியோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த குழந்தைய இப்போ உங்ககிட்ட தரமாட்டேன், ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சு போயிட்டாள் குழந்தையோட. ஒரு 10-12 வருஷம் ராஜா ரொம்ப விரக்தியில இருந்தா. ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு மனித வாழ்க்கையில ஒரு 35-40-50 வருஷம் ஒரு பெண்ணோட வாழ்ந்தாலே அந்த பெண்ணையோ அந்த கணவனையோ இழந்தா வாழ்க்கை சூன்யமா போயிடும். அப்புறம் வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது. ஒரு அந்த வாழ்க்கையில சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், எத்தனையோ இருக்கும். அதை தாண்டி வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கணும். ஒரு சாதாரண மனித பெண்ணோட வாழும் போதே இந்த பாதிப்பு இருக்கும்னா தேவ பெண்ணோட வாழ்ந்திருக்கான், தேவதா ஸ்திரீயோட வாழ்ந்திருக்கான். அதனால ரொம்ப அப்படியே பிரம பிடிச்சா மாதிரி ஆயிட்டான் சந்தனு. மந்திரிகள் தான் பார்த்துக்கிறார்கள், இவன் ராஜாங்க காரியத்துல ஈடுபடுறதே கிடையாது. அப்படிலாம் இருப்பார்களான்னா எத்தனையோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிதானே நடக்கிறது. மந்திரிகள் அப்பப்ப ரிப்போர்ட் கொடுப்பார்கள். ராஜா ஒரு நாளைக்கு கங்கை கரையில உட்காந்துக்கிறதே கங்கை ஜலம் ஒரு இடத்துல ஓடவே இல்லை. கங்கையை பொறுத்த பரியந்தம் கங்கைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கங்கையில அந்த ஹரித்வார் பரியந்தம் எங்க பார்த்தாலும் ஜூலாதான் இருக்கும், பிரிட்ஜ் இருக்காது. ஏன்னா அந்த கங்கையோட ஃபோர்ஸ்ல அதை அடிச்சு உடைச்சிட்டு போயிடும். கங்கையோட வேகத்துக்கு எதுவுமே தாங்காது. அந்த கங்கை அணை போட்டு தடுத்தா மாதிரி இருக்கு. எப்படின்னு பார்க்கிறான். ஒரு 12 வயசு பையன் கையில வில்லையும் அம்பையும் வச்சிருந்து அந்த அம்புனால அணை போட்டு வச்சிருக்கான். பிரமிச்சு போயிட்டான் ராஜா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கான் அந்த பையன். நீ யார், உன் பெயர் என்ன அப்படின்னு ஒண்ணு அவங்க துள்ளி குதிச்சுன்னு இவனை பார்த்து சிரிச்சுட்டு ஓடி போயிட்டான். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணோட வந்தான். அந்த பெண்ணு பார்த்தா அன்னைக்கு வாழ்ந்த பெண். அவ கிட்டக்க சந்தனு மகாராஜாட்ட இந்த பையனை கையில ஒப்படைச்சு, இவன் உன் பையன், இவனை நான் வளர்த்திருக்கேன், ஏன்னா நீ வளர்த்தா சரியா இருக்காதுங்கிறதுக்காக நான் வளர்த்திருக்கேன். இவனை பரசுராமர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்கேன். இவனுக்கு பரசுராமர் தான் அந்த ஆயுத பயிற்சியில ஃபர்ஸ்ட் உலகத்துல, அவர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்கேன். இவனுக்கு தேவவரதன்னு பெயர். நான் கங்காதேவி ஒரு சாப விமோச்சனத்துக்காக அந்த 7 பேரையும் நான் போட்டேன். உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன். நீ வருணன், நீ சாதாரண மனுஷன் இல்லை, நீ வருணன். அதனால உனக்கு அந்த சக்தி உண்டு. சந்தனு அப்படின்னா சந்தனு, பழசான பொருளை உன்னை தொட்டார்னா புதுசாயிடும். இந்த சந்தனு மகாராஜாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றேன். இந்த பீஷ்மர் தங்கணுங்கிறதுக்காக இது மாதிரி இவ குழந்தைகளை கொல்றான்னு ஒண்ணு அந்த சந்தனு மகாராஜா இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்கார். யாருக்கா தெரியுமா? இந்த திருச்சியிலேயே இருக்கோம் நாம. ஸ்ரீரங்கத்துல 2 மண்டபம் உண்டு. சந்தன மண்டபம்னு உண்டு, சந்தனு மண்டபம்னு உண்டு. பின்னாடி வந்த மைசூர் ராஜாக்கள் கட்டினதுதான் சந்தன மண்டபம்ங்கிறது. உள்ள சந்தனு மண்டபம்னு உண்டு. பெருமாள் இன்னைக்கும் சில சமயத்துல அங்க ஏழுவர். அந்த சந்தனு காலத்துல கட்டினது, நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் பீஷ்மர் தங்கினார் அவருக்கு. அந்த ராஜாக்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு க்ஷேத்ரா ஒரு ஒன்றாயிருந்த நாடுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ராஜ்யத்துக்காக வேணா பிரியுமே தவிர இன்னைக்கு என்ன சொல்றான், தமிழ்நாடு தனி நாடுங்கிறான். தொலைச்சு கட்டணும். இது ஒரு தேசம், இது பாரத தேசம்ங்கிறது ஒரு தேசம். இதை எவன் துண்டாடணும்னு நினைச்சாலும் அவன் தலையை சீவன். அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா வரலாறை எடுத்து பார்த்தோம்னா வெவ்வேறு மொழி வெவ்வேறு பிரதேசம் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த அடையாளங்கள்
வரலாற்றுல இருக்கு. இந்த கதை நான் சொல்றது 5300 வருஷம் முன்னாடி ஹஸ்தினாபுர பட்டணத்திலேருந்து ஒரு ராஜா ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தார்னு சொன்னா, அப்ப ஸ்ரீரங்கம் எப்பேற்பட்ட பெருமையோடு இருந்திருக்கணும், அப்ப எப்படி ஒரு போக்குவரத்து இருந்திருக்கணும், இந்த தொடர்பு இருந்திருக்கணும். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தொடர்பு உண்டு. அதுக்காக சொல்ல வரேன். கஜினி முகமது படையெடுத்தானே, அந்த படையெடுப்புக்கு சோழராஜா போனான்னு இருக்கு. அதனாலதான் 18 தடவை அவன் தோத்து போனான். என்னமோ அவன் பரீட்சை எழுதின மாதிரி சொல்றான். கஜினி முகமது 18 தடவை போராடி திருட்டு பைய 18 தடவை திருட 18 தடவை திருட முடியாம 18ஆம் தடவை திருடின்னு போனாங்கிறது ஹிஸ்டரி. 18 தடவை அவனை விரட்டி அடிச்சோங்கிற வரலாறு என்ன நாம படிக்கணும். அவன் 18 தடவை வந்துட்டு போனாங்கிறத படிச்சா போருமா? நாம 18 தடவை அவனை நாம விரட்டி அடிச்சிருக்கோம். நாம அதுக்கு சோழ ராஜாக்கள்லாம் போன வரலாறெல்லாம் இருக்கு, பதிவெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்கூல் பாடத்திட்டத்துல எல்லாம் அதெல்லாம் வரவே வராது. எவன் இங்க கொள்ளையடிக்க வந்தானோ, எவன் திருட வந்தானோ, எவன் திருட்டு பயலோ அவனை பத்தி தான் இருக்கும் நமக்கு. நம்ம தலை இழுத்து அதை படிக்கணும். சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சேரர்கள் எல்லாரும் கட்டி காத்த தேசம் இது. ஒரு நாடு, பாரதம்ங்கிறது ஒரு நாடு. அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கணும். இந்த சந்தனு ராஜா இங்க கட்டணும்னு என்ன அவசியம்? இந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு மண்டபத்தை கட்டி கொடுக்கணுங்கிற என்ன அவசியம்? அந்த அளவுக்கு தொடர்பு. அதனால உனக்கு இந்த பையன் கொடுத்துடுறேன், நான் கங்கை, இதனாலதான் அப்படி உங்ககிட்ட நடந்துட்டேன், நீ தப்பா எடுத்துக்காதேன்னு சந்தனு ராஜாவை ஒரு தடவை கட்டிண்டு அவனை சமாதானப்படுத்திட்டு மறைஞ்சு போயிட்டான் கங்கை. இப்ப சந்தனுக்கு புள்ள கிடைச்சுட்டான். இத்தனை நாளா விடை தெரியாத விஷயத்துக்கும் விடை தெரிஞ்சு போயிடுது. இவ யாருன்னு தெரியாம இருந்தது, 7 குழந்தைகளை கொன்னான்னு தெரியாம இருந்தது. ரெண்டுக்குமே விடை கிடைச்சதுன்னு உடனே வாழ்க்கை ஃப்ரெஷ் ஆயிடுது.